அதிகாரம் 4. இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக் குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நேரடியான யுத்தம் உண்டாயிற்று. ஸ்திரீயின் வித்தானவருக்கும் சர்ப்பத்திற்கும் இடையில் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. பிசாசானவன் ஸ்திரீயின் வித்தானவரை சோதிக்கிறான். சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவின் குதிகாலை நசுக்கிற்று. இந்த யுத்தத்தில் பிசாசானவன் தோற்று போகிறான். இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு வானம் இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தார். இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் பலனை பெற்றுக் கொண்டவரால் பிசாசானவனுடைய சோதனையை மேற்கொள்ள முடிகிறது. விசுவாசிகளின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடைபெறலாம். தெய்வீக அடையாளங்கள் தோன்றலாம். தேவனுடைய கிருபை பிரத்யட்சமாக வெளிப்படலாம். இவையெல்லாம் இருந்த போதிலும் அந்த விசுவாசிக்கு பிசாசின் சோதனை வராது என்று யாராலும் உறுதி கூற முடியாது. ஏனெனில் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். நமது ஜீவியத்தில் மேன்மையான காரியங்கள் நடைபெறும் போது சாத்தானுடைய வஞ்சனையினால் சோதனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை நினைவு கூர்ந்து மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வருவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை பலப்படுத்தி சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கும் மேற்கொள்வதற்கும் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்னும் சத்தியமே சோதனை வேளைகளில் நம்மை பலப்படுத்தும் பலனாகும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று பின்பு சோதிக்கப்படுகிறார். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை வலுவாக சோதிக்க விரும்புகிறான். கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்துள்ள ஆத்மா தன்னை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களையே சாத்தான் அதிகமாக சோதிக்க விரும்புகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய நன்மையான ஊழியங்களை நிறைவேற்றாதவாறு சாத்தான் அவர்களுக்கு இடையூறாக நிற்கிறான். ஞானஸ்நானம் பெறும்போதே சாத்தான் சோதிக்கிறான். நமது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே சாத்தான் நம்மை சோதிக்க வருகிறான். ஆகையினால் இளம் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சாத்தானுடைய சோதனையை எதிர்பார்த்து மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அங்கு அவருக்கு வானம் திறக்கப்பட்டது.
தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கி வந்தார். இவை எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகும். திரளான ஜனங்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு தனிமையான இடத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். விறுவிறுப்பான இந்த உலகத்தின் மத்தியில் நாம் பல காரியங்களை நிறைவேற்றலாம். இவை எல்லாமே நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனோடு தனிமையில் ஐக்கியமாக இருக்கும் அனுபவம் நமது ஆத்மாவிற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவும் யோர்தான் நதியில் திரளான ஜனங்கள் மத்தியில் ஞானஸ்நானம் பெற்றார். உடனே அவர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறார். வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியாக தம்மை பலப்படுத்திக் கொள்கிறார். தேவனோடு தனிமையில் இருக்கும்போது அதிகமாக ஜெபிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணலாம். ஒருவர் எவ்வளவுதான் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அவரும் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தேவனோடு தனிமையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது அவர் நம்முடைய ஆத்மாவிடம் பேசுவார். அவருடைய சப்தத்தை நமது இருதயம் கேட்கும். தேவனுடைய வார்த்தையை தனிமையில் கேட்காதவர்களால் அவருடைய வார்த்தையை திரளான ஜனங்கள் மத்தியில் வல்லமையோடு பிரசங்கம் பண்ண முடியாது. தங்களுக்கு தாங்களே தனிமையில் பிரசங்கம் பண்ணாதவர்களால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. நாம் தனிமையில் இருக்கும்போது நமது இருதயம் இளைப்பாறுகிறது. தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டாகிறது. சாத்தான் இந்த தனிமையை நமக்கு விரோதமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறான். ஒருவர் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு விலகி வனாந்திரத்தில் தனிமையாக இருந்தாலும் அங்கும் சாத்தான் அவரை சோதிக்க வந்து விடுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதோ அங்கெல்லாம் சாத்தான் நம்மை சோதித்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதவாறு தடை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுகிறான். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார். வனாந்திர அனுபவம் ஆசீர்வாதமானது. அதே சமயத்தில் அது சோதனைக்கு உரியது. தம்மை சோதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து சாத்தானை அனுமதிக்கிறார். சாத்தான் தன்னால் முடிந்த வரையிலும் இயேசுவை சோதிக்கிறான். தேவன் அனுமதிக்கும் எல்லை வரையில் மாத்திரமே சாத்தானால் நம்மை சோதிக்க முடியும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் நம்மை தொட முடியாது. பிசாசின் சோதனையை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசுவை ஆவியானவரே வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார். சிறிது நேரத்திற்கு முன்பு தேவ ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மீது இறங்கி வந்தார். புறா மென்மையான சுபாவம் கொண்டது. அதே ஆவியானவர் இப்போது இயேசுவை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு பலப்படுத்துகிறார். ஒருவருக்குள் மென்மையான சுபாவத்தை கொடுக்கும் ஆவியானவரே அவரை தைரியப்படுத்தவும் செய்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு சோதனைகள் வரும்போது நாம் அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாது, பயந்து ஓடி ஒளிந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் சோதனைகள் வந்தாலும் நமது ஆத்மாவை காத்துக்கொள்ள நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நம்மை பலப்படுத்துமாறு ஆவியானவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தருக்குள் தைரியமாக இருக்க வேண்டும். பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். அப்போது பிசாசானவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். தேவன் நம்மை எங்கு அனுப்பினாலும் அவர் அங்கு நம்மோடு கூட வருகிறார் என்னும் எண்ணம் நமது உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டும். தேவன் மீது நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்கும் போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இயேசுவை சோதிப்பதற்கு பிசாசு அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போகவில்லை. தம்மை சோதிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவே பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். மனுஷனுக்கு உண்டாகும் சோதனை வேறு, இயேசுவுக்கு உண்டான சோதனை வேறு. மனுஷன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் பாவம் எதுவும் இல்லை. துன்மார்க்கமான சுபாவம் எதுவும் அவரிடத்தில் காணப்படவில்லை. ஆகையினால் அவர் பாவ இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட முடியாது. அவர் தம்மை தாமே சோதிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறபடியினால் சாத்தானால் அவரை சோதிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தம்மை தாமே தாழ்த்தி இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிற போதிலும் இந்த பூமியில் மனுஷ ரூபம் எடுத்திருக்கிறார். தேவனாக இருக்கிறவர் மனுஷனாக தம்மை தாழ்த்தி இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவும் நம்மை பாவத்தில் இருந்து மீட்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி
ஜீவ பலியாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். யுத்தம் பண்ணாமல் ஜெயம் பெற முடியாது. சோதிக்கப்படாமல் சோதனையை மேற்கொள்ள முடியாது. பிசாசானவன் இயேசுவை சோதித்தான். அவர் சோதனைக்காரனை மேற்கொண்டார். நமது சத்துரு கண்ணுக்கு தெரியாத விரோதியாக நம்மிடத்தில் யுத்தம் பண்ண மாட்டான். இயேசுவை பிசாசானவன் சோதித்த போது சோதனைக்காரன் பிரத்யட்சமாக அவருக்கு வெளிப்பட்டான். சோதனைக்காரன் எவ்வளவுதான் பலமுள்ளவனாக இருந்தாலும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவனை விட பலமுள்ளவர். பிசாசானவனால் இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. அவரை விட்டு பிசாசு ஓடிப்போனான். நமக்கும் சோதனைகள் வரலாம். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. சோதனையினால் வேதனைகள் உண்டாகும். நமது பிரதான ஆசாரியருக்கு சோதனையை பற்றி நன்றாக தெரியும். ஏனெனில் பிசாசானவன் அவரையும் சோதித்திருக்கிறான். ஆகையினால் சோதிக்கப்படும் போது நமது பலவீனங்களில் நமது பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி உதவி புரிகிறார். 40 நாள் உபவாசம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு முன்பாக இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவரின் சோதனை வரப்போகிறது என்பது நன்றாக தெரியும். ஆகையினால் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பாக 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் பாவ இச்சையோ அல்லது பாவ சுபாவமோ இல்லை. ஆகையினால் அவர் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆயினும் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சோதனையை சந்திப்பதற்கு முன்பாக உபவாசம் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த 40 நாட்களில் அவர் தேவனோடு ஐக்கியமாக இருந்தார். பரலோகத்தில் இருந்து வந்த ஆவிக்குரிய மன்னா அவருக்கு போஜனமாயிற்று. அப்போது அவருக்கு பசி உண்டாகவில்லை. அவர் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவனுக்கு பசி உண்டாகாது, மனுஷனுக்கு பசி உண்டாகும். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிற போதிலும் அவர் மனுஷனாக தம்மை வெளிப்படுத்தி இருப்பதினால் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தையே அவருக்கு போஜனமாயிற்று. மனுஷன் போஜன பிரியனாக இருந்து பெருந்தீனி உண்கிறான். இதனால் பாவத்தில் விழுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டான போதும் அவர் தமது சரீரத்தை கட்டுப்படுத்தி இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிக்கோளோடு சோதிக்கிறான். தேவனுக்கு விரோதமாக இயேசுவை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்பதே அவனுடைய பிரதான எண்ணம். இயேசு பாவம் செய்துவிட்டால் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக பலியாகும் பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக அவரால் பலியாக முடியாது. ஆகையினால் இயேசுவை எப்படியாவது சோதித்து அவரை பாவம் செய்ய வைத்துவிட வேண்டும் என்று சாத்தான் அவரை சோதித்து பார்க்கிறான். சாத்தானின் சோதனையில் 3 அம்சங்கள் உள்ளன. அவையாவன: பிதாவின் நன்மையை மறுதலிக்க வேண்டும், பிதாவின் வல்லமையை அற்பமாக எண்ண வேண்டும், பிதாவுக்கு மகிமையை செலுத்தாமல் சாத்தானுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். முதல் 2 சோதனையை மேற்கொள்வதற்கு வேத வாக்கியத்தில் ஞானம் இருக்க வேண்டும். 3வது சோதனையை மேற்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்து சாத்தானை தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டும். 40 நாட்கள் உபவாசம் பண்ணியவர்கள் மோசே, யோசுவா, எலியா, இயேசு. ஒரு சில நாட்கள் உபவாசம் பண்ணிய பிறகு பசி வராது. முதலில் பசிக்கும், பின்பு பசிக்காது. 40 நாட்கள் சென்ற பின்பு மறுபடியும் பசி உண்டாகும். அந்நாட்களில் சரீரத்தில் உள்ள எல்லா விஷங்களும் வெளியேறும். நமது மூச்சுக்காற்று சிறு பிள்ளையின் சுவாசத்தை போன்று நறுமணத்துடன் இருக்கும். சாதாரண சரீர ஆரோக்கியத்தில் இருக்கிற யாரும் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் 40 நாட்களுக்கு உபவாசம் இருக்க முடியும். பசி உண்டான பிறகு சாப்பிடாமல் இருப்பது பட்டினியாய் இருப்பதாகும். நீண்ட நாட்கள் உபவாசம் இருக்கிறவர்கள் தண்ணீரை பருகிக் கொள்ளலாம். உபவாசம் முடிந்த பின்பு உடனடியாக அதிக அளவு உணவு உட்கொள்ளக்கூடாது. உணவு உட்கொள்வதை சிறிது சிறிதாக கூட்டிக் கொள்ள வேண்டும். சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். அவன் பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறான். பிசாசானவன் தம்மிடத்தில் வந்தபோது
இயேசு பசியோடு இருக்கிறார். இந்த சமயத்தில் கல்லுகளை அப்பங்களாக ஆக்குமாறு கூறும் சோதனை மிகவும் முக்கியமானது. இது சூழ்நிலைக்கு ஏற்ற சோதனை. இயேசு கிறிஸ்துவிற்கு ஆகாரம் தேவை. ஆகையினால் தமது பசியை போக்க அவர் கல்லுகளை எளிதில் அப்பங்களாக ஆக்குவார் என்று சாத்தான் எதிர்பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவைகளும் வறுமைகளும் அதிகமாக இருக்கும்போது சாத்தான் நம்மை அதிகமாக சோதிக்கிறான். நமது விசுவாசத்தை தளர்ச்சியடைய செய்கிறான். நமக்கு தேவைகள் இருக்கும்போது அதை நியாயமான முறையில் பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். அநியாயமாக பொருள் சம்பாதித்து நமது வறுமையை போக்க முயற்சி பண்ணக்கூடாது. தேவை உண்டாகும் போது தேவையை சந்திப்பதற்கு பிரமாணம் எதுவும் இல்லை என்றும் எந்த வழியிலும் தேவையை சந்தித்துக் கொள்ளலாம் என்றும் சாத்தான் தீய எண்ணத்தை நமது இருதயத்திற்குள் கொண்டு வருகிறான். தேவையிலும் வறுமையிலும் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆத்மாவை கவனத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். பாவ காரியங்களை செய்து நமது தேவைகளை சந்தித்து ஜீவிப்பதை விட கர்த்தருக்கு பயந்து தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அவருடைய சமூகத்தில் அமைதியோடு காத்திருப்பது மிகவும் நல்லது. பசியோடு பட்டினியோடு வறுமையோடு இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். பிசாசானவன் இயேசுவிடம் பேசும்போது நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று கூறி தம்முடைய குமாரத்துவத்தை சந்தேகப்படுமாறு சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாக இருக்கிறார். இது தெய்வீக உறவு. சாத்தானுடைய அங்கீகாரம் இந்த உறவுக்கு தேவையில்லை. சாத்தான் தேவையில்லாத காரியத்தில் தலையிடுகிறான். கர்த்தரிடமிருந்து தேவனுடைய பிள்ளைகளை பிரித்துவிட வேண்டும் என்று சாத்தான் எப்போதும் சூழ்ச்சி பண்ணுகிறான். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருந்தால் நமக்கு பாடுகளும் வேதனைகளும் பசியும் பட்டினியும் வறுமையும் துன்பமும் வியாதியும் ஏன் உண்டாகிறது என்னும் கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறான். யோபு பல பாடுகளை அனுபவித்த போதிலும் அவர் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் நேரிட்டாலும் நாம் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசானவன் இந்த நம்பிக்கையை நம்மிடமிருந்து அகற்றி போட வேண்டும் என்று நம்மை சோதிக்கிறான். தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்றும் அவர் நம்மீது அன்பாக இல்லை என்றும் சாத்தான் நமது உள்ளத்தில் தீய எண்ணங்களை விதைக்கிறான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று பிசாசானவன் இயேசுவுக்கு கட்டளையிடுகிறான். பிசாசு பிதாவானவருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. அப்படி அவன் மரியாதை கொடுத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவிடம் நீர் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளும் என்று கூறியிருப்பான். இதன் மூலமாக பிசாசு இயேசுவுக்கு கூறும் வாக்கியம் என்னவென்றால், பிதாவானவர் உம்மை மறுதலித்து விட்டார். ஆகையினால் நீர் உம்முடைய வழியை பார்த்து கொண்டு தேவனை விட்டு பிரிந்து செல்லும் என்பதாகும். இயேசு தம்மையே தாழ்த்தி மனுஷனாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிசாசானவன் தாழ்மையை விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவை பெருமைப்படுத்தி அவரை சோதனைக்கு உட்படுத்த முயற்சி பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து பிசாசானவனுக்கு கீழ்ப்படியவில்லை. பிசாசு சொன்ன பிரகாரம் அவர் அந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியாது என்பதல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லவில்லை. கல்லுகளை அப்பங்கள் ஆக்குவது ஒரு ஆச்சரியமான காரியம். இதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். ஆயினும் இந்த காரியத்தில் ஒரு ஆபத்து மறைந்துள்ளது. இந்த காரியத்தை செய்யுமாறு தூண்டுகிறவன் பிசாசானவன். இவன் ஒருபோதும் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. ஒரு விபரீதமான உள்நோக்கத்தோடு தான் இவன் பேசுவான். பிசாசு சொன்ன ஆலோசனையில் நிச்சயம் ஆபத்து இருக்கும். இயேசு கிறிஸ்து பிசாவின் சோதனையையும் அந்த பிசாசானவனையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு முன்புதான் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தம் உறுதி பண்ணிற்று. பிசாசானவன் இந்த சோதனையின் மூலமாக வானத்தில் இருந்து உண்டான சத்தத்தையே சந்தேகப்படுமாறு சோதிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று ஒரு சந்தேகத்தை பிசாசு கிளப்புகிறான். இவர் தேவனுடைய நேச குமாரன் என்பது அறிவிக்கப்பட்ட உண்மை. பிதாவானவருக்கு இயேசு கிறிஸ்து நேச குமாரனாக இருக்கிறார். குமாரனை பிதா பராமரிக்கிறார். குமாரனுக்கு பசி உண்டாயிற்று. குமாரனுக்கு பசிக்கும் போது
பிதா அவருடைய பசியை போக்குவார். கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லுவது என்பது பிதா தம்மீது கர்சனையோடு இருக்கிறார் என்பதை சந்தேகப்படும் செயலாகும். இதை இயேசு கிறிஸ்து புரிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தமக்காக வரவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்வதே இயேசு கிறிஸ்துவின் சித்தம். அவர் இந்த பூமிக்கு போஜனபானம் பண்ணுவதற்காக வரவில்லை. கல்வாரி சிலுவையில் இந்த உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறார். இயேசு ஒருபோதும் தம்முடைய சுயநலத்தையும் சுய மகிமையையும் தேடியதில்லை. பிதாவின் மகிமையும் பிதாவின் சித்தமும் இயேசுவுக்கு பிரதானமாகும். இந்த பூமியில் கல்லுகளை அப்பங்களாக்குவது இயேசுவின் ஊழியம் அல்ல. ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போய் இருப்பவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். பிசாசானவன் இயேசுவின் பிரதான ஊழியத்திலிருந்து அவரை திசை திருப்புவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அதன் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில் பிசாசு அவரிடம் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று கேட்கிறான். இயேசுவுக்கு பசி உண்டாகும் போது அவருக்கு உதவி செய்வது போல பாசாங்கு பண்ணுகிறான். சாத்தானுடைய உதவியை நாம் பெற்றுக்கொண்டால் அது நம்மை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இங்கு இயேசுவுக்கு பசி உண்டான போது அவர் பிதாவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறார். பிசாசின் ஆலோசனையை கேட்டு கல்லுகளை அப்பங்களாக்கி அதை புசித்து தமது பசியை போக்கிக் கொள்ள இயேசு விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூறிய முதலாவது வாக்கியம் எழுதியிருக்கிறதே என்பதாகும். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 3 சோதனைகள் வரும். முதலாவது 3 சோதனைகள் லூக்கா 4:1 முதல் 11 வரையில் நாம் வாசிக்கலாம். அதன் பின்பு சில காலம் பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அடுத்த 3 சோதனைகளை மத்தேயு 4:1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கலாம். இந்த சோதனைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து பிசாசானவனை அப்பாலே போ சாத்தானே என்று கூறி துரத்திவிட்டார். அதன் பின்பு பிசாசு இயேசுவை சோதிக்க வரவில்லை. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் போது அவர் அமைதியாக இருக்கவில்லை. அவர் அவனுக்கு பிரதியுத்தரம் கூறுகிறார். சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது அவனிடம் இவ்வாறு எழுதியிருக்கிறது என்று வேத வாக்கியத்தை மேற்கோளாக காட்டியே பேசுகிறார். வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கனப்படுத்துகிறார். இயேசுவின் பிரதியுத்தரம் நமக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நமக்கு சோதனைகள் உண்டாகும் போது அதை வேத வாக்கியத்தின் பிரகாரம் மேற்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. விசுவாசிகள் அணிந்து கொள்ள வேண்டிய சர்வார்க்கத்தில் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சாத்தானை தாக்கும் ஆயுதமாகும். மற்ற ஆயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டியவை. இயேசு கிறிஸ்து சாத்தானிடம் கூறிய பிரதியுத்தரமான வார்த்தைகள் எல்லாம் உபாகமம் புஸ்தகத்தில் இருந்து எடுத்து மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 2வது பிரமாணமாகும். இந்த புஸ்தகத்தில் யூத மார்க்கத்தின் சடங்காச்சாரியங்களை பற்றி அதிகமாக விவரிக்கப்படவில்லை. லேவியருடைய பலி முறைமைகளும் சுத்திகரிப்பு முறைமைகளும் தேவனால் நியமிக்கப்பட்டவை. ஆயினும் இவை சாத்தானை துரத்தாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களும் நாம் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசமுமே சாத்தானை துரத்தும். தேவனுடைய வார்த்தையில் நமது விசுவாசமும் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் பலமுள்ளதாக இருக்கிறது. அது சாத்தானின் அந்தகார சக்திகளை அதம் பண்ணுகிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. அப்போது தேவன் வானத்தில் இருந்து மன்னாவை வரவழைத்து அவர்களை போஷித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை என்னும் சத்தியத்தை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வனாந்திரத்தில் தெளிவுபடுத்திவிட்டார். அதே சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இந்த வனாந்திரத்தில் சாத்தானுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் குமாரத்துவத்தை சாத்தானால் கேள்வி கேட்க முடியாது. இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை சிட்சிக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உபாகமம் 8:5 வசனத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியத்தின் பிரகாரமாக
தேவனுடைய சிட்சையிலும் தம்மை தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். குமாரன் பிதாவின் அன்பையும் ஆதரவையும் நம்புகிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவின் அன்பில் இருந்து சாத்தானால் பிரிக்க முடியாது. இயேசுவுக்கு பசி உண்டாகும் போது பிதாவானவர் அவருடைய பசியை போக்குவார். அவருக்கு பசி உண்டாகும் போது மாத்திரமல்ல, அவர் புசித்து திருப்தியாக இருக்கும் சூழ்நிலையிலும் அவருக்காக போஜன பானத்தோடு காத்து கொண்டிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஒருபோதும் பசியினாலும் பட்டினியினாலும் தவிக்க விடமாட்டார். கர்த்தர் நம்மை போஷித்து பராமரிப்பார் என்னும் விசுவாசம் நமது உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்கு பசி உண்டான போது அவருக்கு அப்பத்தின் மூலமாக உதவி புரிவது போன்று பிசாசானவன் நடிக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலோ கரிசனைக்கு பதிலாக வஞ்சனை நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசு அவனுடைய வஞ்சகத்தை அறிந்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு பிசாசுக்கு பதில் கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். அவர்கள் அப்பத்தினால் பிழைக்கவில்லை, தேவன் வானத்தில் இருந்து அனுப்பிய மன்னாவினால் பிழைத்தார்கள். தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் ஜீவ அப்பமாக இருக்கும். விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கலாம். நாம் புசிக்கும் போஜனம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவன் நமது அப்பத்தை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நாம் அந்த அப்பத்தை புசித்தாலும் அது நமது சரீரத்திற்கும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இராது. நமக்கு அது பிரச்சனையைத்தான் தரும். நமக்கு அப்பத்தில் குறைவு ஏற்படலாம், ஆனால் விசுவாசத்தில் குறைவு ஏற்படக்கூடாது. நாம் அப்பமில்லாமல் ஜீவிக்கலாம், ஆனால் தேவன் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. நமக்கு அப்பம் இல்லை என்றால் வேறு ஏதாவது வழியில் தேவன் நம்மை போஷிப்பார். இஸ்ரவேல் புத்திரரை அப்பத்திற்கு பதிலாக மன்னாவினால் போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பது நிச்சயம். ஆகையினால் நாம் அப்பத்தை ஆதாரமாக வைத்து ஜீவிக்காமல் தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக வைத்து ஜீவிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நமக்கு அப்பம் மிகுதியாக இருப்பதினால் தேவன் இல்லாமல் ஜீவிக்கலாம் என்று நினைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக வைத்து ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது சொந்த முயற்சியினால் அப்பத்தை தேடுவதற்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் கொடுக்கும் அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது தேவன் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். யெகோவா ஈரே என்னும் பெயருக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று பொருள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் அது நமக்கு இன்பமாக இருக்கும். நமது பாவத்தின் விளைவினால் தீய வழிகளில் பணம் சம்பாதித்து ஐஸ்வர்யவானாக ஜீவிப்பதை விட கர்த்தரை சார்ந்திருந்து நேர்மையான வழியில் சம்பாதித்து ஏழையாக ஜீவிப்பதே மேல். பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் போது பிதாவின் வல்லமையையும் பாதுகாப்பையும் சந்தேகப்படும்படியாக சோதிக்கிறான். பிசாசு மிகுந்த தந்திரம் உள்ளவன். இயேசுவின் பசிக்கு உதவி செய்வது போல நடித்து அவருக்கு விரோதமாக செயல்படுகிறான். பிசாசின் சோதனையை இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தை பயன்படுத்தி மேற்கொள்கிறார். பிதாவின் பராமரிப்பில் குமாரன் நம்பிக்கையோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையை சாத்தானால் அசைக்க முடியவில்லை. போஜன விஷயத்திலும் மற்ற எல்லா விஷயத்திலும் பிதா தம்மை பராமரிப்பார் என்று இயேசு கிறிஸ்து உறுதியோடு இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை சேதப்படுத்துவதற்கு சிலர் முயற்சி பண்ணலாம். அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நமக்கு போஜனம் தேவைப்படும் போது கர்த்தர் அதற்குரிய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் எப்படியாவது நம்மை போஷிப்பார் என்று தேவன் கல்லுகளை அப்பங்கள் ஆக்குவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமது விசுவாசம் எப்போதும் தேவன் மீதே இருக்க வேண்டும். ஒரு சிலர் தேவன் தங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் நமக்காக தமக்கு சித்தமானவற்றை மாத்திரமே செய்வார். அற்ப விசுவாசமும் மிஞ்சிய விசுவாசமும் எப்போதுமே ஆபத்தானது. நமது பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்கு தேவனால் கூடும். நாம் எப்போது பாவம் செய்தாலும் தேவன் அந்த பாவங்களில் நாம் விழுந்து விடாதவாறு நம்மை தடுத்து நிறுத்துவார் என்று எதிர்பார்க்க கூடாது. சில சமயங்களில் நமது சொந்த பலவீனங்களினால் நாம் பாவங்களில் விழுந்து மீள முடியாமல் சிக்கிக் கொள்வோம். வனாந்திரத்தில் பிசாசானவன் தம்மை சோதிப்பதற்கு
இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அனுமதி கொடுக்கிறார். அதற்கான வழிகளையும் திறந்து கொடுக்கிறார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு அழைத்துச் செல்கிறான். இயேசுவை அவன் கட்டாயப்படுத்தி அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பரிசுத்த நகரத்திற்குள் இழுத்துச் செல்லவில்லை. பிசாசு இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போகிறான். இயேசு கிறிஸ்துவும் பிசாசு தம்மை எங்கு கொண்டு போகிறானோ அங்கு அவனோடு போகிறார். இயேசுவை பிசாசு தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்துகிறான். இயேசு கிறிஸ்து மிகுந்த தாழ்மையோடு இருக்கிறார். பிசாசு தன்னை எங்கெல்லாம் அழைத்துச் செல்கிறானோ அங்கெல்லாம் அவனோடு கூட போகிறார். தம்மை சோதிப்பதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். முடிவில் இந்த சோதனையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொள்கிறார். தமக்கு எதிராக இயேசு சாத்தானுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார். அதே சமயத்தில் அவனுடைய வல்லமையை நமக்கு எதிராக கிரியை செய்ய இயேசு அனுமதிப்பதில்லை. நமது பலவீனங்கள் இயேசுவுக்கு தெரியும். ஆகையினால் இயேசு பிசாசின் வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு எதிராக கிரியை செய்யாதவாறு கட்டி வைத்திருக்கிறார். தேவாலயத்து உப்பரிகை. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, பிசாசு இயேசுவை அதிக தந்திரமாக சோதிக்கிறான். இயேசுவை சோதிப்பதற்கு அவன் தெரிந்தெடுக்கும் இடம் மிகவும் நேர்த்தியானது. எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் இயேசுவை பிசாசு நிறுத்துகிறான். இது அந்த நகரத்தில் உள்ள பொதுவான இடம். அந்த நகரம் ஜன நெருக்கம் அதிகமான இடம். பூமியின் சந்தோஷமே எருசலேமில் மையமிட்டிருக்கிறது. பூமியில் உள்ள அதிசயங்களில் எருசலேம் தேவாலயமும் ஒன்று. அப்படிப்பட்ட முக்கியமான இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவை சாத்தான் அழைத்து வருகிறான். எங்கு இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துவார் என்று பிசாசு நிச்சயமாக நம்புகிறான். வனாந்திரத்தில் இயேசு கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி கூறவில்லை. இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கவில்லை. ஆனால் அவர் எருசலேமில் திரளான ஜனங்களுக்கு முன்பாக தம்மை தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து அற்புதங்களை நடப்பிப்பார் என்று பிசாசு நினைக்கிறான். இந்த வசன பகுதியில் எருசலேம் நகரம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் பெயரிலும் ஊழியத்திலும் பரிசுத்தமானது. இந்த உலகத்தில் இந்த நகரத்தை போல வேறு எந்த நகரமும் பரிசுத்தமான நகரம் இல்லை. தேவனுடைய வாசஸ்தலம் எருசலேமில் இருப்பதினால் பிசாசிடமிருந்தும் சோதனைகளில் இருந்தும் நமக்கு இந்த நகரத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. எருசலேம் நகரம் பரிசுத்த நகரமாக இருப்பதினால் இங்குள்ள ஜனங்கள் பெருமையிலும் மாய்மாலமான விசுவாசத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். பெருமையுள்ள இடத்தில் சாத்தானால் எளிதாக உள்ளே வர முடியும். எருசலேமுக்கு மேலே பரிசுத்த நகரம் உள்ளது. இங்கு அசுத்தமானது எதுவும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த பரிசுத்த நகரத்தில் நாம் சாத்தானுடைய சோதனையில் இருந்து விடுதலை பெற்று தேவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பாக இருப்போம். தேவாலயத்து உப்பரிகை என்பது தரையில் இருந்து 700 அடி உயரமுள்ள இடமாகும். தாளக்குதியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்துகிறான். தேவாலயத்தின் உப்பரிகை சோதனை நிறைந்த ஸ்தலமாகும். உப்பரிகை என்பது உயர்ந்த இடம். உயர்ந்த இடம் எப்போதுமே வழுக்கிவிடக்கூடியது. நமது கால்கள் உயர்ந்த இடத்தில் ஸ்திரமாக இல்லை என்றால் நாம் வழுக்கி விழுந்து விடுவோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனை தேவன் தாழ்த்துகிறார். பிசாசு தன்னை உயர்த்தினான். ஆகையினால் தேவன் அவனை பாதாளத்தில் தள்ளிவிட்டார். தேவாலயத்தின் உப்பரிகையைப் போல சபையின் உயர் பதவிகளும் ஆபத்து நிறைந்தவை. உயர் பதவி வகிக்கிறவர்கள் பெருமைப்படக்கூடாது. மிகுந்த மனத்தாழ்மையோடு தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை பயபக்தியோடு நிறைவேற்ற வேண்டும். சில ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் பல வரங்களை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார். ஊழியங்கள் விரிவடைகிறது. ஜனங்கள் மத்தியில் இவர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கிறது. இவர்கள் மிகுந்த எச்சரிப்போடு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். இவர்களுடைய உள்ளத்தில் பெருமை காணப்படும் என்றால் சாத்தான் இவர்களை கீழே தள்ளிவிடுவான். ஆகையினால் உயர்ந்த ஸ்தலங்களில் நிற்கிறவர்கள் முழங்கால்களில் தங்களை தாழ்த்தி ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன்
தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று கூறுகிறான். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை கீழே குதித்து இந்த உலகத்திற்கு காண்பிக்குமாறு சாத்தான் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து கீழே குதிக்கும் போது அவன் தம்முடைய தூதர்களுக்கு அவரை குறித்து கட்டளையிடுவார் என்று சாத்தான் கூறுகிறான். எருசலேமில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து கீழே குதிப்பதை காண்பார்கள். அத்தோடு அவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் அவரை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவதையும் காண்பார்கள். இதனால் எருசலேமில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதனாக காணாமல் தேவகுமாரனாக காண்பார்கள் என்று கூறி சாத்தான் வஞ்சிக்கிறான். எருசலேமில் உள்ள ஜனங்கள் இயேசுவை தாங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதராக காண்பார்கள் என்று பிசாசானவன் வஞ்சிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் பிசாசு கூறுகிறான். இயேசுவை பிசாசானவனால் கீழே தள்ள முடியாது. சாத்தானுடைய அதிகாரமும் பலமும் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அவனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரமே வர முடியும். எல்லா இடத்திற்கும் போவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. இயேசுவை சாத்தான் இந்த அளவிற்குத்தான் சோதிக்க முடியும். அவரை கீழே தள்ளிவிடும் உரிமையோ பலனோ சாத்தானுக்கு இல்லை. நம்மை பாவம் செய்யுமாறு சாத்தான் தூண்டுவான். ஆனால் நம்மை பாவம் செய்வதற்கு கட்டாயப்படுத்த சாத்தானால் முடியாது. இயேசுவையும் அவனால் கீழே தள்ள முடியாது. ஆகையினால் அவரிடம் கீழே குதியும் என்று கூறுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவையில்லாமல் கீழே குதித்து நம்மை காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் ஸ்தலத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். சாத்தானுடைய ஆலோசனைகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் ஒப்புக் கொடுத்து நம்முடைய ஸ்திரத்தன்மையை இழந்துவிடக்கூடாது. ஸ்திரமாக நிற்க முடியவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கும் போது தனக்கு சாதகமாக வேத வாக்கியத்தை பயன்படுத்துகிறான். தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று இயேசுவிடம் கூறுகிறான். சாத்தானுக்கு வேதம் தெரியுமா? தெரியும். அவனுக்கும் வேத வாக்கியம் தெரியும். தனக்கு சாதகமாக வேத வாக்கியங்களை பயன்படுத்தவும் சாத்தான் அறிந்திருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் தீர்க்க தரிசனம் கூறினான். அதனால் அவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று ஜனங்கள் நினைத்தார்கள். இக்காலத்து மனுஷர்களில் சிலர் வேத வசனங்களை நன்றாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாய் நிறைய வேத வாக்கியங்கள் தடையில்லாமல் தாராளமாய் புறப்பட்டு வருகிறது. என்றாலும் அவர்களுடைய இருதயமோ தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தூரமாக இருக்கிறது. இவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். தேவனுடைய நன்மைக்கு இவர்கள் பகைஞராக இருக்கிறார்கள். தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக தேவனுடைய மகிமைக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய வேத அறிவை பயன்படுத்துகிறார்கள். சாத்தான் இங்கு மேற்கோளாக கூறும் வாக்கியத்தில் உண்மை உள்ளது. பணிவிடை செய்யும் தூதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறார்கள். பரிசுத்தவான்களை இவர்கள் பாதுகாக்கிறார்கள். பிசாசுக்கும் இந்த பணிவிடை தூதர்கள் பற்றி நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்காக இந்த தூதர்கள் அவருடைய பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார்கள். சாத்தான் இங்கு மேற்கோளாக கூறும் வசனத்தில் ஒரு ஆபத்தும் உள்ளது. இந்த வாக்குத்தத்தத்தை சாத்தான் தனக்கு சாதகமாக புரட்டுகிறான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்கிறவன், துன்மார்க்கமான எண்ணம் கொண்டிருக்கிறவன். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய தூதர்களுக்கு நம்மை குறித்து கட்டளையிடுவார். அதே சமயத்தில் நமது வழிகளும் கர்த்தருக்கு சித்தமான வழிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் விரோதமாக போகும்போது தம்முடைய தூதர்களுக்கு நம்மை பாதுகாக்குமாறு கட்டளையிடுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். அதே சமயத்தில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது அவர் நம்மை பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகையினால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன் தெய்வீக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். நாம் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்று நமது மனதில் நாம் கற்பனை பண்ணிக்கொள்ளக் கூடாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை தவறாக பயன்படுத்தினால் நமக்கு தேவ ஆசீர்வாதம் வருவதற்கு பதிலாக உபத்திரவம்தான் வரும். சாத்தான் நம்மை உபத்திரவப்படுத்த விரும்புகிறான். வேதத்தின் பூரணமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவாறு நமது மனக்கண்களை அவன் குருடாக்குகிறான்.
தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியானது, நன்மை வருவிக்க கூடியது. ஆனால் சாத்தானோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தவறாக பயன்படுத்தி மனுஷருக்கு தீங்கு விளைவிக்கிறான். நாம் என்ன செய்தாலும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு நம்மை குறித்து கட்டளையிட்டு நம்மை பாதுகாப்பார் என்று சாத்தான் வேதத்தை புரட்டுகிறான். பாவிகள் மீது தேவனுடைய கிருபை உண்டாகும். அதே வேளையில் கிருபை பெருகுவதற்காக நாம் அதிக பாவம் செய்யக்கூடாது. தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. பரீட்சை பாராதிருப்பாயாக. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். இதற்கு முன்பு இயேசு சாத்தானை மேற்கொண்டது போல எங்கும் சாத்தானுடைய ஆலோசனைக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியவில்லை. அவனை எதிர்த்து நிற்கிறார். சாத்தானுக்கு விரோதமாக இயேசு வேத வாக்கியத்தை ஆதாரமாக பேசுகிறார். சாத்தான் வசனத்தை புரட்டி பேசும்போது நாம் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. வேத வாக்கியத்தை தேவ நாம மகிமைக்காகவும் நமது ஆவிக்குரிய பாதுகாப்பிற்காகவும் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து உபாகமம் 6:16 இங்கு மேற்கோளாக கூறுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று பன்மை பொருளில் உபாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதே வாக்கியத்தை ஒருமை பொருளில் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று இயேசு கூறுகிறார். பொதுவான வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் போது அதனால் அதிக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய ஆலோசனையின் பிரகாரம் கீழே குதித்திருந்தால் அவர் கர்த்தரை பரீட்சை பார்த்திருப்பவராக இருந்திருப்பார். தம்மீது பிதா அன்பாக இருக்கிறார் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். இதை பரீட்சை பார்த்து உறுதி பண்ண வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லை. ஏற்கனவே உறுதி பண்ணப்பட்டுள்ள ஒரு சத்தியத்தை மறுபடியும் உறுதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பார், பராமரிப்பார். இது இயேசுவுக்கு உறுதி பண்ணப்பட்டுள்ள ஒரு சத்தியம். சாத்தானுடைய பேச்சை கேட்டு தேவாலயத்து உப்பரிகையின் மேல் இருந்து தாழ குதித்து தேவ தூதர்கள் தம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவதை பார்த்த பின்பு பிதா தம்மீது அன்பாக இருக்கிறார் என்பதை மறுபடியும் உறுதி பண்ண இயேசு மறுத்துவிடுகிறார். தம்மீது பிதா வைத்திருக்கும் அன்பிலும் ஆதரவிலும் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இயேசு கிறிஸ்து பூரண திருப்தியோடு இருக்கிறார். தேவன் நம்மிடம் செய்ய சொல்லாத காரியத்தை நாம் செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் தேவனுடைய பாதையை விட்டு விலகி பாவமான வழிகளில் செல்லும் போது அங்கும் தேவன் வந்து நம்மை பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகிச் சென்றால் அவர் நம்மை விட்டு விலகிச் செல்வார். அவர் கைவிடாத தேவன்தான். நாம் அவருடைய வழியை கைவிட்டால் அவர் நம்மை கைவிட்டு விடுவார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சித்தமான பிரகாரம் செயல்பட வேண்டும். தேவன் நமது தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதற்காக நாம் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்று எதிர்பார்க்க கூடாது. தேவை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. மனதில் கற்பனைகளை வளர்த்து கொண்டு நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்ப்பது கர்த்தரை பரீட்சை பார்க்கும் காரியமாகும். நாம் தேவனுக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். தேவனை நமக்கு பணிவிடை செய்யும் வேலைக்காரராக கருதிவிடக்கூடாது. தேவன் நமக்கு எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை மாத்திரமே நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு மிஞ்சி எதிர்பார்ப்பது நம்முடைய பேராசையும் தேவனை பரீட்சை பார்க்கும் சுபாவமும் ஆகும். என்னை பணிந்து கொண்டால் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு மேலும் சோதிக்கிறான். இயேசுவுக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது. நமக்கு சாத்தான் மூலமாக சோதனைகள் வரும்போது அதுதான் இறுதி சோதனை என்று இருமாப்பாக இருந்துவிடக்கூடாது.
சாத்தான் மேலும் மேலும் நம்மை சோதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆரம்பத்தில் நமக்கு சாதாரண சோதனைகள் வரும். போக போக சோதனைகள் கடுமையாகும். இயேசுவுக்கும் அதுபோலவே உண்டாயிற்று. முதல் 2 சோதனைகளில் கர்த்தரை பரீட்சை பார்க்குமாறு சாத்தான் இயேசுவை சோதித்தான். 3வது சோதனையிலோ தன்னையே தேவனாக ஆராதிக்குமாறு இயேசுவை சாத்தான் சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போகிறான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பிக்கிறான். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று இயேசுவிடம் பிசாசு கூறுகிறான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிப்பதற்காக சாத்தான் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மீது கொண்டு போகிறான். உலகத்தின் மகிமையை பார்ப்பதற்கு தேவாலயத்து உப்பரிகையின் உயரம் போதாது. சாத்தான் ஆகாயத்தின் அந்தகார பிரபு. அவன் பூமிக்கு உரியவன், உலக பிரகாரமானவன். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை பற்றியும் அவைகளின் மகிமையை பற்றியும் நன்றாக தெரியும். பிசாசு அவருக்கு இவை எல்லாவற்றையும் காண்பிக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் இவற்றை சிருஷ்டித்த காலத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவோடு கூட இருந்தார். ஆகையினால் இயேசுவுக்கு தெரியாத ஒன்றை சாத்தானால் அவருக்கு காண்பிக்க முடியாது. சாத்தானுடைய தந்திரங்களை இயேசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். உயர்ந்த மலையின் மீது சாத்தான் தம்மை கொண்டு போகும்போது அவனுடைய வஞ்சனையான உள்நோக்கம் என்ன என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் இங்கு சோதிக்கும் போது உலகத்தையும் அதன் மகிமையையும் காண்பிக்கிறான். முதலாவது சோதனை கண்களின் பார்வையினால் வருகிறது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் தடை பண்ணிய விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்றும் ஏவாள் தன் கண்களால் கண்டு அதை இச்சித்தாள். முதலாவது பாவம் பார்வையினால் வருகிறது. ஆகையினால் நாம் நமது கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் நமது கண்களின் பார்வைக்காக ஜெபிக்க வேண்டும். மாயமான காரியங்களை விட்டு கர்த்தர் நமது கண்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் இங்கு சோதிக்கும் போது உலகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தின் மூலமாகவும் உலக காரியங்களின் மூலமாகவும் சோதனைகள் உண்டாகிறது. உலக காரியங்களை குறித்த ஆசைகளை சாத்தான் நமது உள்ளத்தில் விதைக்கிறான். ஆத்மாவிற்கு ஆசைகளை கொடுத்து பின்பு அந்த ஆத்மாவையே அழித்து போடுகிறான். உலகத்தின் ஆசாபாசங்களை சாத்தான் வஞ்சனையாக நமது உள்ளத்திற்குள் புகுத்தி விடுவான். உலகத்தில் மகிமை இருப்பது போல நமக்கு காண்பிக்கிறான். இந்த உலகத்தின் பாவமும் வருத்தமும் மரணமும் நமது கண்களுக்கு தெரியாதவாறு சாத்தான் நமது மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். இந்த உலகத்தின் பெருமைகளும் மகிமைகளும் மாத்திரம் நமக்கு தெரியுமாறு நமது பார்வையை வஞ்சித்து விடுகிறான். உலகத்தின் மகிமை உறுதியில்லாத ஆத்துமாக்களுக்கு அதிக சோதனையை உண்டாக்கும். ஜீவனத்தின் பெருமை எப்போதுமே ஆபத்தானது. நமது ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய மகிமையை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தின் மகிமையை நோக்கி பார்த்தால் தேவனுடைய மகிமையை காண முடியாதவாறு நமது கண்கள் குருடாக்கப்படும். உலகத்தின் மகிமை நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆபத்தான கண்ணியாக உள்ளது. இயேசு கிறிஸ்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொண்டால் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் சாத்தான் அவருக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறான். இவை சாத்தானுக்கு சொந்தமானவை அல்ல. தனக்கு சொந்தம் இல்லாததை யாராலும் பிறருக்கு கொடுக்க முடியாது. ஆகையினால் இங்கு சாத்தான் கூறும் வாக்குத்தத்தம் பொய்யானது. இதற்கு முன்பு இயேசுவை சோதித்த போது தான் ஜெயித்து விட்டதாக சாத்தான் நினைக்கிறான். இயேசு கல்லுகளை அப்பங்கள் ஆகுமாறு கூறவில்லை. ஆகையினால் பிதாவாகிய தேவன் இயேசுவை பசியோடு இருக்குமாறு கைவிட்டு விட்டார் என்பது சாத்தானின் எண்ணம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்து உப்பரிகையில் இருந்து கீழே குதிக்கவில்லை. ஆகையினால் பிதாவானவர் இயேசுவை பாதுகாக்காமல் கைவிட்டு விட்டார் என்று சாத்தான் நினைக்கிறான். தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டதினால் அவருக்கு வேறு ஒரு தேவன் தேவைப்படுகிறது என்றும் அது ஏன் தானாக இருக்கக்கூடாது என்றும் சாத்தானுடைய உள்ளத்தில் ஓர் எண்ணம் உருவாயிற்று. ஆகையினால் பிசாசானவன் தன்னை பணிந்து கொள்ளுமாறு இயேசுவிடம் கூறுகிறான்.
தன்னுடைய ஆளுகைக்கு இயேசு கிறிஸ்து உட்படும் போது உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு வெகுமதியாக தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனைகளை சந்திக்கும் போது கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரோ என்று பயப்படுகிறார்கள். இந்த பயத்தை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான். தங்களை கைவிட்டு விட்ட கர்த்தரை புறக்கணித்துவிட்டு தன்னிடத்தில் வந்தால் இவைகளையெல்லாம் தருவேன் என்று பிசாசானவன் வாக்கு பண்ணுகிறான். சாத்தானின் ஆசை வார்த்தைகள் மிகுந்த ஆபத்தானவை, மனுஷரை வெகுவாக வஞ்சிக்கக்கூடியவை. ஏனெனில் இந்த உலகமும் சாத்தானுக்குரியது அல்ல, இந்த உலகத்தின் மகிமையும் சாத்தானுக்கு உரியவை அல்ல. இந்த பூமியின் தேசங்கள் எல்லாம் ஏற்கனவே மேசியாவுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் தேவகுமாரனாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியவை. இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதை சாத்தான் அவருக்கு கொடுப்பதாக மாய்மாலமாக வாக்கு பண்ணுகிறான். இதுபோலத்தான் தற்காலத்தில் சாத்தான் விசுவாசிகளையும் சோதிக்கிறான். கர்த்தர் விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கும் காரியங்களை தான் கொடுப்பதாக கூறி சாத்தான் விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். ஆகையினால் விசுவாசிகள் இந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் சாத்தானுடைய கைகளில் இருக்கும் என்றால் அவற்றை தைரியமாக அவனுடைய கைகளில் இருந்து பறித்து கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது சாத்தான் தனது வஞ்சக வலையை வீசுகிறான். இயேசு சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சாத்தான் ஆசைப்படுகிறான். தன்னை எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்பது சாத்தானின் ஆசை. ஆனால் கர்த்தர் மாத்திரமே நமது துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இங்கு சாத்தான் சோதிக்கிற விதம் மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது. துதிக்கு பாத்திரரான இயேசுவையே தன்னை துதிக்குமாறு சாத்தான் சோதிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் சாத்தான் இதுபோன்ற பயங்கரமான பாவங்களினால் சோதிக்கிறான். சோதிக்கப்படும் போது நமக்கு வேதனைகள் உண்டாகும். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. ஆனால் சோதனைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது. தன்னை பணிந்து கொள்ளுமாறு சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். ஆனால் இயேசுவோ சாத்தானை பணிந்து கொள்ளவில்லை. பிசாசு இயேசுவை சோதித்த விதங்கள். உமது அற்புத வல்லமைகளை பயன்படுத்தி என்னுடைய கட்டளைகளின் பிரகாரம் உமது சாதாரண அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். நீர் தேவனுடைய குமாரன் என்பதை தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பை வெளிப்படுத்தி நிரூபித்து காண்பியும். இந்த உலகத்தில் எனக்குள்ள அதிகாரம், செல்வாக்கு ஆகியவற்றை நீர் பயன்படுத்தி எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்பாலே போ சாத்தானே. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து கூறுகிறார். சாத்தானுடைய ஆலோசனை அருவருப்பானது என்பதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அவனை உடனடியாக துரத்துகிறார். இதற்கு முன்பு தேவாலயத்து உப்பரிகையில் இருந்து தாள குதிக்குமாறு இயேசுவை சாத்தான் சோதித்தான். அப்போது இயேசு அவனை அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தவில்லை. அவனுக்கு வேத வாக்கியத்தில் இருந்து பதில் கூறினார். ஆனால் தன்னை பணிந்து கொள்ளுமாறு சாத்தான் சொன்னவுடன் அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு அவனை துரத்துகிறார். தேவனுக்கு விரோதமாக பேசப்படும் தூஷண வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாத்தானுடைய சோதனைகளை ஆரம்பத்திலேயே அகற்றி போட வேண்டும். அவனுடைய ஆசை வார்த்தைகளை காதால் கேட்டு இருதயத்தில் தியானித்து நமது ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. சாத்தானுக்கு ஆரம்பத்திலேயே எதிர்த்து நின்றால் சோதனைகள் குறையும். சாத்தானுடைய வஞ்சக பேச்சுக்கு மயங்கிவிடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு சாத்தானிடம் கூறுகிறார். இந்த வாக்கியம் உபாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்த 10 கற்பனைகளை இயேசு கிறிஸ்து இங்கு மறுபடியும் நினைவு கூறுகிறார். கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும் என்னும் கற்பனை எல்லா காலத்திற்கும் உரியது, எல்லா மனுஷருக்கும் உரியது. இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி இருப்பதினால் இந்த கற்பனை அவருக்கும் உரியது. இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும் போதும் பிதாவை ஆராதிக்கிறார்.
திரளான ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கும்போதும் பிதாவை ஆராதிக்கிறார், தம்மை தாழ்த்துகிறார், தேவனை உயர்த்துகிறார். பிதாவை ஸ்தோத்தரிப்பதன் மூலமாக தேவனுடைய எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறார். பிசாசு விலகி போகிறான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. இதை கேட்டபொழுது பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகி போனான். இயேசு அவனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே என்று கூறிய கட்டளை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கட்டளைக்கு எல்லா ஜீவராசிகளும் கீழ்ப்படிய வேண்டும். ஆரம்பத்தில் இயேசுவை சோதித்த பிசாசானவன் இப்போது இயேசு கிறிஸ்துவிடம் தோற்றுப்போய் அவரை விட்டு விலகி போகிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை. தாம் தேவனுடைய குமாரன் என்பதில் இயேசு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். இதற்கு மேல் இயேசுவை சோதிப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது சாத்தானுக்கு தெளிவாக புரிகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவனுக்கு எதிராக வந்தது. இயேசு அப்பாலே போ என்று சாத்தானை துரத்துகிறார். இதன் பின்பு சாத்தான் விரும்பினாலும் அவனால் இயேசுவின் அருகில் இருக்க முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையுள்ளது, அதிகாரம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். இயேசு கிறிஸ்துவை விட்டு பிசாசு விலகி போன போது அவன் தோற்று போனவனாக விலகி போனான். பிசாசு எப்போதுமே தோல்வி அடைந்தவன். அவன் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்குமே சத்துருவாக இருக்கிறவன். இயேசு கிறிஸ்து பிசாசானவனை ஜெயித்து விட்டார். ஆகையினால் நாமும் பிசாசுக்கு பயப்படாமல் தைரியமாக அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை யுத்தத்தில் தோற்கடித்து அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் உரிந்து போட்டார். நம்மோடு போராடுவதற்கு சாத்தானிடம் ஆயுதம் எதுவும் இல்லை. ஆகையினால் நாம் சாத்தானை மேற்கொண்டு ஜெயத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் நமக்கு உதவி புரியும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஒரு தூதன் இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனம் கொடுத்திருப்பான். தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள தங்களுடைய மரியாதையை வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் துன்மார்க்கமானது. இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. இவை கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் விசுவாசிகளுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றன. உலகத்தின் ஒரு புறத்தில் துன்மார்க்கம் மிகுந்திருந்தாலும் மற்றொரு புறத்தில் கர்த்தருடைய பரிசுத்தமும் மிகுந்திருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் விசுவாசிகளுக்கு பணிவிடை செய்து நன்மை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்ததினால் தேவதூதர்கள் சந்தோஷமாக அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அவருக்கு போஜனம் கொடுத்ததோடு அவருக்கு தேவையான எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சில சமயங்களில் பசியோடும் குறைச்சலோடும் இருக்கலாம். என்றாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். தம்முடைய பிள்ளைகள் பசியினால் அழிந்து போக ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை போஷித்து பராமரிப்பார். சோதனையில் இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் நம்மையும் சோதிக்கலாம். நாம் கர்த்தருக்குள் உறுதியாக நிலைத்திருந்து பிசாசானவனை எதிர்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நாம் சோதிக்கப்படும் போது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு தேவையான உதவிகளை செய்து சாத்தானுக்கு விரோதமான யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்கு நமக்கு உதவி புரிவார். ஏற்ற சமயத்தில் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும்.